பேர்ல் மில்லட் அப்படின்னு சொல்லுவோம். சிறுதானியத்திலேயே ஒரு சிறந்த ஒரு தானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் அதே இது சாப்பிட்றா சூப்பர் டேஸ்டா இருக்கும் அப்படின்னு கொடுத்து பாருங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு கப்பு பொட்டுக்கடலை, ஏற்கனவே அந்த பொட்டுக்கடலை அரைச்சு வச்சிருக்கேன். இந்த ஜென்ரலா ஸ்போர்ட்ஸ் ஆளுங்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் சில பேர் ரைஸுக்கு பதிலாக இந்த மில்லட்ஸ் தானியத்தை நிறைய சாப்பிடுவாங்க. சில கிரிக்கெட்டர்ஸ்லாம் சில அத்லீட்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க டைஜஸ்டிவ் பவர் பயங்கரமா இருக்கும். அவங்க என்ன சாப்பிட்டாலும் டக்குன்னு செரிச்சிடும், இருண்டே இருக்கும். ஆனா அந்த சைனீஸ் பேம்பூ டீயோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, 5வது வருஷம் 2 மாசத்துல 90 அடி வளருமா. அம்மாவின் சமையல் நேர்களுக்கு பேக்ஸோட வணக்கத்தை வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் போன வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டா எனர்ஜி தர ஃபுட் பால், ஒரு ஆரோக்கியமான ஒரு பால் ஒன்று செஞ்சு கொடுத்தோம். நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்க, டெஃபினட்டா நம்புறேன் உங்க பசங்களுக்கு கொடுத்துருப்பீங்கன்னு. கம்பு மில்லட், பேர்ல் மில்லட் அப்படின்னு சொல்லுவோம். சிறுதானியத்திலேயே ஒரு சிறந்த ஒரு தானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பு அப்படிங்கிறது டெஃபினட்டாக சொல்லாங்க. இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். நீங்கள் கடைகள்லாம் போனீங்கன்னா பேர்ல் மில்லட் கம்பு அப்படின்னு கேட்டால் பேக்கெட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த கம்பை வச்சு நிறைய விதமான உணவுகள் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது கம்பு லட்டு. நம்ம அம்மாவின் சமையல் சேனல் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மருந்தை விருந்தா எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது நாங்கள் ஸ்பெஷலாக பண்ணுவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, லட்சுமி மாமி கூட பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டாக நம்ம ரெசிபிஸ் கொடுப்பாங்க. நான் சின்ன பசங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் வந்துட்டு சாப்பிட்றா இது உடம்புக்கு நல்லதா அப்படின்னு கொடுத்தா டக்குன்னு சாப்பிட மாட்டாங்க. சின்ன கொஞ்சம் நானும் அதெல்லாம் பண்ணேன். பட் அதே இது சாப்பிட்றா சூப்பர் டேஸ்டாக இருக்கும் அப்படின்னு கொடுத்து பாருங்க, விரும்பி சாப்பிடுவாங்க அதை. ஸோ கம்பு லட்டு எப்படி பண்ணுறது, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கம்பு அப்படிங்கிறது தெம்பு, கம்பு தெம்பு மறந்துடாதீங்க, ரைமிங்காக இருக்கும். ஸோ இது ரொம்ப சிம்பிளுங்க. அடுப்பில் கடாயில் இந்த ஒரு டீஸ்பூனில் நெய், நான் ஏற்கனவே நெய் யூஸ் பண்ணி வச்சிருக்கேன். முந்திரி பருப்பை வறுத்து அதை சின்னதாக ரிவர்ஸில் அரைச்சி வச்சிருக்கேன். ஸோ அந்த நெய் நான் ஏற்கனவே வச்சிருக்கேன். ஸோ 1 டீஸ்பூன் நெய் ஃபர்ஸ்ட் எடுத்து ஊற்றிக்கோங்க. அதில் 3 கப்பு கம்பு மாவு சேர்த்துக்கோங்க. இதை வந்து கரெக்டாக ஒரு 15 20 செகண்டுங்க லைட்டாக அது கலகலன்னு சூடு இருக்கிற வரைக்கும் வறுத்துக்கோங்க, போதும். கம்பு மாவு ரொம்பவும் சுற்றக்கூடாது. ஸோ இப்போ நான் டக்குன்னு இதை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சுற்றுக்கு, கை பொறுக்கிற சூடு இருக்குங்க. ஸோ இந்த அளவு இருந்தால் போதும். ஸோ இது இன்னொரு ஒரு பெரிய ஒரு கடாயில் இதை மாற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய இதை வந்து உருண்டை ஆக்கிறதுக்கான நேரம் இது. லட்டு பிசினியும் இல்லையா, அதுக்கு நிறைய பொருட்கள் ஆட் பண்ண போகிறோம் அதில். ஸோ இந்த கம்பு மாவை லைட்டாக வறுத்துக்கிட்டேன். இப்போ 1 கப்பு பொட்டுக்கடலை, ஏற்கனவே இந்த பொட்டுக்கடலை அரைச்சி வச்சிருக்கேன். ஸோ இந்த ஒரு பொட்டுக்கடலை கம்பு, இந்த கம்பு பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் உடம்பை குளிர்ச்சியாக்குற ஒரு விஷயம். அதை தவிர உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா எடை குறைக்கிறது, உங்களுடைய உடம்புக்கு தேவையான எல்லா ஃபைபர் கண்டென்ட்டு, கார்போஹைட்ரேட்டு, பொட்டாசியம், மினரல்ஸு, இது எல்லாமே இப்போ நான் சேர்க்குற பொருள் இருக்குதுங்க. முக்கியமாக கம்பை பொறுத்த வரைக்கும் ஃபைபர், நார் சத்துன்னு சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டிபேஷன்லாம் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 1 கப்பில் 3 கப்பு கம்பு மாவு சேர்த்துருக்கோம், 1 கப்பு பொட்டுக்கடலை அரைச்சதை சேர்த்துருக்கோம். இப்போ இதே கப்பில் 2 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கோம். இது இனிப்பு நல்லது, நாட்டு சர்க்கரை. ஸோ நாட்டு சர்க்கரை அதில் சேர்த்துட்டோம். இப்போ ஏற்கனவே நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், முந்திரி பருப்பு 1 ஸ்பூன் நெய்யில் போட்டு அதை வறுத்துட்டு அதை ரிவர்ஸாக போட்டு அரைச்சி வச்சது. ஸோ அதை இப்போ இதில் ஆட் பண்ணிடுறேன். இந்த கப்பு பார்த்தீங்கன்னா 1 கப்பு. இதெல்லாம் நம்ம கம்பு மாவு, பொட்டுக்கடலை, நாட்டு சர்க்கரை, இது 3த்தையும் அதுக்கேற்ற அளவுக்கு எடுத்துருந்தோம். இது பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு. இதில் தான் முந்திரியை போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸில் அரைச்சி திருப்பி எடுத்துருக்கோம். ஸோ இது 1/2 கப்பு. இதில் முந்திரி எடுத்துக்கோங்க. இந்த 1/2 கப்பில் ஃபுல்லாக முந்திரி எடுத்து நம்ம இதில் போட்டிருக்கோம். கடைசியாக ஏலக்காய் 1/4 டீஸ்பூன், அதையும் இப்போ ஆட் பண்ணியாச்சு. டேஸ்ட்டுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு தேவையான ஒரு சத்து இதுவும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த கம்பு லட்டு இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சத்துலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஜென்ரலாக ஸ்போர்ட்ஸ் ஆளுங்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் சில பேர் ரைஸுக்கு பதிலாக இந்த மில்லட்ஸ் தானியத்தை நிறைய சாப்பிடுவாங்க. அது என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப தேவைப்படுது. ப்ளஸ் ஒரு சில ஆக்டிவ்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இதில் நிறைய இருக்குது. ஒரு மெக்னீஷியம், சோடியம், பொட்டாசியம் சொல்லிட்டு இந்த மில்லட்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மினரல்ஸ் இருக்குது. அது எல்லாமே அவங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வெயிலில் ஓடி ஆடி விளையாடுறவங்களுக்கு அந்த ஒரு நார் சத்து ரொம்ப தேவைப்படுது. அவங்களுடைய டைஜஷன் அதே மாதிரி அவங்க ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. டைஜஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப வேகமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் யோசிப்பாங்க.
சில கிரிக்கெட்டர்ஸ்லாம் சில அத்லீட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க டைஜஸ்டிவ் பவர் பயங்கரமாக இருக்கும். அவங்க என்ன சாப்பிட்டாலும் டக்குன்னு செரிச்சிடும். ஸோ அதுக்கெல்லாம் முக்கிய காரணம்னா இந்த மில்லட்ஸ் பேஸ்டு தானியங்கள், சிறுதானியங்கள் பேஸ்டு ஃபுட்டை நிறைய சாப்பிட்டுப்பாங்க. ஸோ இப்போ இந்த கம்பு லட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த கரண்டி பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு பண்ணுற கரண்டி. ஸோ இந்த கரண்டியில் ஒரு கரண்டி நெய் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சின நெய். இன்ஃபேக்ட் இது கூட ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக உங்களுக்கு வரப்போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ அதை இதில் சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல கம்பு லட்டு ரெடி ஆகிடும். ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லலான்னு இருக்கேங்க. இந்த கம்பு நான் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே உங்களுக்கு குட்டி கதை சொல்ல போகிறேன். அதாவது சைனீஸ் பேம்பு ட்ரீ அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த சைனீஸ் பேம்பு ட்ரீயோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த விதைக்கு நீங்கள் தண்ணி எவ்வளோ ஊற்றிட்டே இருந்தாலும் ஒரு 4.5 வருஷத்துக்கு அது சுத்தமாக செடி மேலேயே வராதுங்க. நீங்களும் யோசிப்பீங்க, என்னடா நம்ம 4 வருஷமாக தண்ணி ஊற்றிட்டே இருக்கோம், ஒன்றுமே வரலையே, சுற்றி வச்ச செடி எல்லாம் நல்லா முளைச்சி மரமாக வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு ஒரு பயம் இருந்தே இருக்கும். ஆனால் அந்த சைனீஸ் பேம்பு ட்ரீயோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 5வது வருஷம் 2 மாதத்தில் 90 அடி வளருமா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 200 கரண்டி நெய் இப்போ நான் சேர்த்துன்னு இருக்கேன். ஸோ மொத்தமாக 2 கரண்டி நெய் நான் இப்போ சேர்த்துருக்கேன். ஸோ திருப்பி அந்த சைனீஸ் பேம்பு கதை கீழே வரேன் அதை மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது. ஸோ இந்த சைனீஸ் பேம்பு இதுதாங்க வாழ்க்கை தத்துவம். நீங்கள் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறது தான். 4 வருஷமாக அந்த ஒரு சீட் வளராமல் இருக்கே அப்படின்னு பயந்துன்றதை விட அவங்களுக்கு ஷூராக தெரியும் 5வது வருஷம் 2 மாதத்தில் அது 90 மீட்டர் வளர போகுது அப்படிங்கிறது தெரியும். ஸோ உங்கள் வீட்டில் யாராவது குழந்தைங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க குழந்தைங்க ஸ்போர்ட்ஸில் ஃபார் தட் மேட்டர் ஜென்ரலாகவே லைஃப்பில் ஏதாவது விஷயம் போராடிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா ஓகே டக்குன்னு டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. எஸ்பெஷலி ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களுக்கு இன்னைக்கு ஓட ஆரம்பிச்சு நாளைக்கு உடனே ஒலிம்பிக்ஸில் போய் மெடல் அடிக்க முடியாது. அது வந்து ஒரு ஜேர்னி. அந்த ஜேர்னிக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும், நிறைய அதில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் ஹார்டாக. ஸோ அந்த பர்சீவரன்ஸ், டிசிப்ளின் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கும். ஸோ சைனீஸ் பேம்பு ட்ரீ மாதிரி உங்கள் வீட்டில் பல குழந்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, உங்கள் சுற்றி இருக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யாராச்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தோல்வியை சந்திச்சிட்டாங்கன்னா மனம் தளர விடாதீங்க, என்கரேஜ் பண்ணுங்க. ஒன்றும் இல்லைடா ஒரு மேட்ச் தானே, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். தோல்வி அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், அது ரிசல்ட் கிடையாது, அது ஜஸ்ட் ஒரு ஜேர்னி தான். நம்ம தலை தோனி சொல்லுவார் பார்த்துருக்கீங்களா, ட்ரஸ்ட் த ப்ராசஸ், ரிசல்ட் ஜஸ்ட் ஒரு பை ப்ராடக்ட் தான். ஸோ உங்களுடைய ப்ராசஸ் என்னவோ அதை ட்ரஸ்ட் பண்ணுங்க. சைனீஸ் பேம்பு ட்ரீ மாதிரி தான் ராஜஸ்தான் ராயல்ஸில் இப்போ ரியான் பராக்னு ஒருத்தர் ஆடிக்கிட்டு இருக்காரு. வேற லெவல். 4 வருஷம் இந்த பையன் அடிப்பான் நம்பினாங்க. 5வது வருஷம் இப்போ பாருங்க IPL 4 ரனுக்கு மேலே அடிச்சாரு, ஆரஞ்சு கேப் லீடர் போர்டில் இருக்காரு. ஸோ அந்த மாதிரி நிறைய குழந்தைங்க சுற்றி இருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா எப்போதுமே என்கரேஜிங்காக பேசுங்க. இப்போ பாருங்க, இப்போ நான் இதை உருட்ட ஆரம்பிச்சிட்டேன். லட்டு இப்போ ஆல்மோஸ்ட் ரெடியாக போகுது. பார்த்தீங்கன்னா 3 கப்பு கம்புமா சேர்த்துருக்கோம். ஸோ அதுக்கு 3 கப்பு நெய் தேவைப்படுறதுங்க. நெய் பார்த்தீங்கன்னா குட் ஃபேட், ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. மூளை வளர்ச்சியிலேருந்து எல்லாமே சொல்கிறேன். அவங்களுடைய எலும்பு, அவங்களுடைய தசை நரம்புகளுக்கு நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கிறதுக்கு எனர்ஜி தேவைப்படுது இல்லையா, அது இந்த நெய் கொடுக்கும். ஸோ அதனால இது தாராளமாக நீங்கள் 3 கப்பு கம்பு மாவுக்கு 3 கரண்டி நெய் அதை சேர்த்துக்கோங்க. இப்போ வருது பாருங்க நல்லா. ஆஹா, கம்பு லட்டு எப்படி வந்திருக்கு பாருங்க. ஸோ ஒரு உருண்டை கம்பு லட்டு ரெடி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உருட்டலாம். ஒரு நாளைக்கு ஒரு கம்பு லட்டு. முக்கியமான விஷயம், கம்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் பகல் பொழுதுல சாப்பிடணும். நீங்கள் காத்தால கொடுத்துருங்க. ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், நம்ம இந்த இன்ஸ்டன்ட் எனர்ஜி ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு மாதிரி ஒன்று பார்த்தோம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பகல் பொழுதுல சாப்பிடுறது. ஸோ மாற்றி ஆல்டர்னேட்டிவாக என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்டுருங்க மாற்றி. இதே டெய்லி சாப்பிடணும் அப்படின்னு இல்லை, இன்னும் நிறைய வரப்போகுது உங்களுக்கு. பட் இந்த கம்பு லட்டு அப்படிங்கிறது எப்படியாச்சும் உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கிற ஒரு உணவு. ஸோ அவங்களுக்கு இதை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பெஷல் கம்பு லட்டு தயாராக இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் நிறைய கம்பு மாவு வச்சுருக்கேன், இதை நான் அப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் லட்டு ஆக்கிறதுக்கு. ஸோ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கம்பு அப்படிங்கிறது என்ன, தெம்பு அப்படிங்கிற முக்கியமான விஷயம். உங்கள் குழந்தைங்களுக்கு இதை ஒரு நாளைக்கு 1 இல்லை 2 கூட நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். நான் ஏற்கனவே முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த எனர்ஜி பால். ஸோ அந்த ஆரோக்கியமான அந்த உருண்டை இது எல்லாத்தையுமே நீங்கள் டிஃப்ரெண்ட் டேஸில் பண்ணலாம். ஒரே நாளில் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று அப்பப்போ கொடுத்துட்டே இருங்க. கான்ஸ்டண்ட்டாக குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. முக்கியமான விஷயம் அதுதான். அவங்களுக்கு டெஃபினட்டாக இதை விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கம்பு லட்டை பொறுத்த வரைக்கும் பகல் பொழுதுல சாப்பிட்றது நல்லது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை காலைல வேளை நீங்கள் சாப்பிட்ருங்க. ஸோ அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போகாதீங்க. கடைசியாக கம்பை தவிர்க்க, வயதான காலத்தில் கம்பை தவிர்க்க கம்பை சாப்பிடுங்க.